நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்கள் விலகுனதுக்கான காரணம், இந்த புதிய கட்சியினுடைய நோக்கம் ரெண்டும் என்ன? இவர் எந்த கொள்கையை முன்னெடுத்து கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையை நோக்கி இந்த கட்சி பயணிக்கல. இப்போ அந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குதுன்னா வாரிசு அரசியலுக்கு போயிடுச்சு. கட்சியில் இருக்க தொண்டர்கள் அவங்க மூளை செலவு செய்யப்பட்டு அவங்கள தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துறாரு. இவரோட நடவடிக்கை பிடிக்காம நமக்கு வேணும்னு ஒதுக்கி போயிட்டாங்க அவங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை தட்டி கேட்டு தான் ஆகணும். இப்போ வாரிசு அரசியலாக நாம் தமிழ் கட்சி மாறிடுச்சு. நாம் தமிழ்ல இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் இப்போ இல்லை. இப்போ இருக்கவங்களாம் புது பசங்க, தூக்கி இப்போ கிட்ஸு, அவங்களுக்குலாம் இதோட அடிப்படை பேஸ் பண்ண இது ஒன்றுமே தெரியாது. அவர் எல்லாரையும் உணர்ச்சி தூண்டு வகையில் தான் பேசுகிறார். உணர்ச்சி தூண்டுதல்னா அவனை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்துறாரு. சீமான் அப்படின்ற ஒரு தனி நபராக இல்லை. இப்போ ஆளுங்கட்சி மத்திய மாநில அரசோட ஒரு பிடிஎம்மாக அவர் செயல்படுறாரு. எங்களுக்கு நாம் தமிழ் கட்சியோட உறுப்பினர்களோ அதில் இருக்க பிள்ளைகளோ எதிரிகள் கிடையாது. சீமானோட தலைமை இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் வெளில போகணும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வெளியே போகணும். இல்லை, இப்போ நீங்கள் தனி கட்சி தொடங்குறீங்களா, நாம் தமிழர் கட்சி உரிமை கோருறீங்களா? எனக்கு நீங்கள் நாம் தமிழ் கட்சி உரிமை கோரல, நாம் தமிழ் கட்சியில் இருக்க பிள்ளைகளை தான் உரிமை கோருறேன். அவருக்கு கூட்டணி இல்லைன்றது கட்சியோட கூட்டணி இல்லையே தவிர, கட்சியோட நேரடியான கூட்டணி, அதாவது மக்களுக்கு தெரிந்த வகையில் கூட்டணி இல்லையே தவிர, கட்சிக்கு பின்னால் கேமராக்கு பின்னால் அவர் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அவங்க கூட கூட்டணி தான் இருக்கிறாரு. பிஜேபி கூட கூட்டணி தான் இருக்கிறாரு அவர். முன்னேறிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி புரட்சி தமிழர் கட்சியை நிறுவி இருக்கிறது ராஜன் இணைந்திருக்கார். பேசும் சார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்கள் விலகுனதுக்கான காரணம், இந்த புதிய கட்சியினுடைய நோக்கம் ரெண்டும் என்ன? நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டது தமிழர்களுடைய எழுச்சிக்காக தான், தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காக தான். அது தொடங்கியது, அதை நோக்கி பயணிக்கல. நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் இருந்த ஒவ்வொரு நாளகட்டங்களும் சீமானுக்கு முன்னாடியே நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க. 2000 நாங்கள் அரசியல் இருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைச்சு தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். அப்போவே நாங்கள் புரட்சி தமிழ் இயக்கம் அப்படின்ற பேரில் நாங்கள் இருந்தோம். பல விதங்களில் நாங்கள் பிரிஞ்சு இதெல்லாம் இருந்த நேரத்தில் தான் சீமான்றவர் இந்த நாம் தமிழ் கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்தார். சுபமுத்துக்குமார் தொடங்கிய இந்த கட்சியை சீமான் அப்போல்லாம் ஒரு நடிகை, ஒரு இயக்குனராக இருந்தாருங்க. அப்போ அவர் இதை ஒருங்கிணைக்கும் போது அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. இந்த மீடியா சப்போர்ட் அவருக்கு அதிகமாக இருந்தனால அவர் இப்போ வழியில் நாங்கள் எல்லாம் பயணித்தோம். நாங்கள் அந்த இயக்கங்கள்லாம் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சிக்கு பாடுபட்டு அந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ கட்சி தொடங்க காலத்துலேருந்து இருந்தவங்க. அவங்கெல்லாம் இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க. ஆனால் இப்போ அது காலப்போக்கில் அது ஒரு மாதிரி மழுகிடுச்சு கட்சி. இப்போ இவர் எந்த கொள்கையை முன்னெடுத்து கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையை நோக்கி இந்த கட்சி பயணிக்கலை. இப்போ அந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குதுன்னா வாரிசு அரசியலுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க மூளை செலவு செய்யப்பட்டு அவங்கள தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறாரு. அதை எங்களால் ஏற்க முடியல. ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களால் இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியாது. இப்போ சமீப காலமாக அவர் தன்னோட பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. தமிழர்களுக்காகவும் தமிழோட அடையாளத்துக்காகவும் ஒன்றுமே செய்யலை. சும்மா எல்லாருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிறாருன்னா எந்த அடிப்படையில் இந்த கட்சியை சீமானோடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துறாங்க? இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் ஒரு அறிக்கை லெவலில் தான் இருக்கிறாரு. அதுக்காக எந்த விதமான முன்னெடுப்பு தயாரிப்பும் அவர் செய்யலை. அவர் செய்யவும் மாட்டார். இந்த கட்சிக்காக பாடுபட்ட, இதுக்காக உழைச்சவங்க யாருமே இந்த எலெக்ஷன் டைமில் நிற்கலை. அதுக்காக பாடுபட்ட யாருமே இந்த கட்சியிலேருந்து இவரோட அந்த ஆணவ பேச்சாலையும் இவரோட ஒருமையில் அசிங்கப்படுத்துறதுனாலையும் அவங்களாம் முன் வெளியே வந்துடுறாங்க. இவராக வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் சுற்றி இருக்குது யார் இருக்கிறாங்க? ஃபுல்லாக அவருக்கு ஜால்ரா போடுறவங்க தான் இருக்காங்க. அவருக்கு ஜால்ரா போடுறவங்க தான் இருக்காங்க. கட்சிக்காக அந்த தன்னோட நிலைப்பாடு ஒன்று வேணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ அவரோட மகன் அரசியலுக்கு வரணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போகிறோம், சின்ன பிள்ளைங்களெல்லாம் நான் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வைக்க போகிறோன்னு லாஸ்ட் இதில் சொன்னாருங்க. உடனே என்ன பண்ண அவனை கட்சியில் சேர்த்துட்டாருங்க. இப்போ எலெக்ஷன் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாருங்க, 26 தன் மகன் நிற்க வைக்கிறேன், அதாவது நெல்லுக்கு பாயும்போது புல்லுக்கு பாயிற அந்த மெத்தடில்.
அதாவது ஒரு தவறான விஷயத்த நம்ம வாயாலே சரின்னு ஒத்துக்க வைக்கிறது. பையனுக்கு 25 வயசுக்கு மேல இருக்குமா? இருக்கட்டும், அதாவது பையனுக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கட்டும், அந்த கட்சியில் பயணிச்சா இருக்குமான்னு கேட்குறேன் நான். அது சின்ன பையன் தான் அவன். இன்னும் 18 வயசுக்கு தான் ஆக போகுது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவன் சின்ன பையன் இருக்கு, அவன் வாரிசு அரசியல் வேண்டாம்னு சொல்லுகிறவர் வாரிசு அரசியலை வந்து ஆதரிக்கக்கூடாது. அதுதானே சத்தியம். இப்போ பிரபாகரனுக்கு இவர் தான் ஒரு முன்னுதாரணம் மாதிரி காட்டுறாரு தவிர, இவருக்கு தான் பிரபாகரன் முன்னுதாரணம் மாதிரி இவருக்கு அது தெரியல. இவர் என்ன பண்ண தன்னைத்தானே ஒரு பெரிய அதிபராகவும் தன்னைத்தானே மிகப்பெரிய போராளியாகவும் அவரே சொல்லிக்கிறாரு. நாங்கள் யாரும் அவர் தலைவராக ஏற்றுக்கல, அவரா தலைவராக ஏற்றுக்கிட்டு தானே. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு 15 வருஷமா ட்ராவல் பண்ணிருக்கீங்க. 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. 15 வருஷமா அவர் தலைவராக ஏற்றுட்டு தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனங்கள்லாம் சீமான் மேலே இன்னைக்கு நேற்று எழுந்தது கிடையாது, இல்லை நீங்கள் ஆரம்பித்த மாதிரி சமீபத்தில் எழுந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த கட்சிக்கான செயல்பாட்டு வரைவை உருவாக்குனவங்கலேருந்து நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க. ரொம்ப சமீபத்தில்னு பார்த்தோன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் வெளியில் போயிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்க தானே செஞ்சாங்க. அப்போவெல்லாம் உங்களுக்கு வராத இந்த விமர்சனம் இப்போ வந்திருக்குன்னா இந்த இடைப்பட்ட காலம் 2021 எடுத்துக்கிறேன். ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் வெளியில் போன அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத விமர்சனம் 2024 வந்திருக்குன்னா இந்த 3 வருஷத்தில் என்ன நடந்தது? இந்த 3 வருஷத்தில் நீங்கள் கேட்குறது, இது 3 வருஷத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இது 2013 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. நாங்கள் பொறுத்து பார்த்து நாங்கள் இதுலேருந்து எங்கள் தோழர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏறிட்டாங்க. அவங்களாம் வந்து வேறு பாதையில் பயணிக்கிறாங்க, தனித்தனி இயக்கங்களாக இப்போ செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் கூட இப்போ நாங்கள் ஒரு 6 மாத காலமாக வந்து இவரோட நடவடிக்கை இன்னும் அதிகமாக தீவிரமாக ஆக எங்களுக்கு வந்து இது மேலே வந்து மிகப்பெரிய அச்சமும் பயமும் ஏற்படுது. என்ன காரணம்னா, நாங்கள் 2000 பயணிக்கும் போது எங்கள் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அந்த கூட்டம் கொஞ்சமாக மருகி சின்னதாகி இப்போ ஒரு சிறிய கூட்டமாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, யார் பின்னாடி சொல்கிறீங்க? சீமானுக்கு பின்னாடி இல்லை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறீங்களா? இயக்கத்துக்கு பின்னாடி இந்த கூட்டங்கள் வந்து சுருங்கிடுச்சு. ஏன் சுருங்கிடுச்சுன்னா, அவங்களாம் வேறு பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட நடவடிக்கை பிடிக்காமல் நமக்கு வேணான்னு ஒதுக்கி போயிட்டாங்க அவங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை தட்டி கேட்டு தான் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்க இந்த தம்பிகள் எல்லாம் அது எங்களுடைய பிள்ளைகள், அவங்களாம் எங்களோட தம்பிகள். அவங்களாம் வந்து எங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது சீமான என்ன பண்ணுறாருன்னா, வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் நினைக்கிறவை தவிர எந்த செயல்பாடுலையும் அவர் வந்து தம்பிகளாவோ அவர் செயல்பாடுகள் கிடையாது. அவர் செயல்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகார போக்கு, ஒரு ஆணவ பேச்சு, அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்லர் தன்மை அவர். இந்த அதிகார போக்கு, ஆணவ பேச்சு இதெல்லாம் 2009 இருந்து 2024 வரைக்கும் உங்களுக்கு தெரியவே இல்லையான்னு கேட்குறேன். தெரியும். அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து இப்போ வர வேண்டிய காலகட்டத்துக்கு காரணம் என்னென்னா, இப்போ வந்து வாரிசு அரசியலாக நாம் தமிழ் கட்சி மாறிடுச்சு. நாம் தமிழில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் இப்போ இல்லை. இப்போ இருக்கவங்களாம் புது பசங்க, தூக்கி இப்போ கிட்ஸு, அவங்களுக்குலாம் இதோட அடிப்படை பேஸ்மெண்ட் இது ஒன்றுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து இப்போ நமக்கு வந்து தேன் அப்படி சொல்லிட்டு நாக்கு இனிக்காது, அது சுவைத்தாக தான் இனிக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவங்க தமிழ் தேசியத்தை பற்றியே தெரியாத பிள்ளைகளுக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் முன்னெடுக்கிறார் இல்லையா, அது அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக சீமான் இருக்கிறாரு. அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படையில் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறார். அவர் எல்லாரையும் வந்து உணர்ச்சி தூண்டுகிற வகையில் தான் பேசுகிறார். உணர்ச்சி தூண்டுதல்னா அவனை வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்துறாரு பேச்சில். யாரோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம்? அவரோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்துறாரு. இந்த தமிழ் பிள்ளைகளை அவரோட சொந்த லாபத்துக்காக, சொந்த இதுக்காக அவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்துறாரு. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ள பிள்ளைங்க, தமிழ் மரபு, இது எல்லாமே வந்து பெரும் பேச்சு வகையில் இருக்குதே தவிர செயல் வடிவில் கிடையாது. இல்லை ராஜன், இப்போது தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் எல்லா காலகட்டங்கள்லையும் ஒவ்வொருத்தங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்ததில் மாப்போசியிலிருந்து சீபாதினா எல்லாருமே வந்து தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து திராவிட இயக்கங்களோட கூட்டணி வச்சு தான் வந்தாங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 முனை கத்திகள் அப்படிங்கிற மாதிரியான இதோட தான் வந்து அவங்க தேர்தல் அரசியலை சந்திச்சாங்க. ஆனால் தமிழ் தேசிய அரசியலை பேசி வேற யாரோடையும் கூட்டணி வைக்காம தேர்தல் அரசியல ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்துக்கு நகர்ந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழர் சீமான் நகர்த்தி கொண்டு வந்திருக்கார். நீங்களே சொல்றீங்க நாம் தமிழர் கட்சியை சீமான் ஒருங்கிணைச்சார், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் தேசிய அரசியல் இங்கே மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்யப்படுறதுக்கு, அது பேசுபொருள் ஆகிறதுக்கு சீமான் அப்படிங்கிற ஒருவர் தேவைப்பட்டார். சீமானுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பயன்படுத்தப்பட்டது. நீங்களுமே அதை ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு ராஜன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சம் அப்படிங்கிறது சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் பிரிஞ்சு வந்திருக்கிறார், பிரிஞ்சு வந்து சீமானுக்கு எதிராக இவர் பேசுறார் அப்படிங்கிறதுனால தான் ராஜன் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2009க்கு நாம் தமிழர் கட்சிக்கு முந்தைய
உங்களோட இயக்கம் பத்தி எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க பெரிய கூட்டமா இருந்தோம், நாங்க அரசியல் செயல்பாடுகள் இருந்தோம், ஆனா அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. இப்பவும் நீங்க சீமான்ட்ட இருந்து விலகி வந்ததுனால தான் இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ஸோ நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை மறுபடியும் இந்த மண்ணில் பேசு பொருளாக்கணும். நீங்களே சொல்ற மாதிரி தமிழ் கலாச்சாரம் மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் பேசு பொருளானதுக்கு சீமானினுடைய பேச்சும் அவருக்கு இருந்த ஃபேஸ் வேல்யூம் ஒரு பெரிய அளவிலான காரணம். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே அவர் பின்னாடி போனீங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் பின்னாடி போனோம். அவர் வந்து அதை நோக்கி பயணிப்பார் நாங்கள் நினைச்சோம். 2013 பயணம் எங்க விலகுச்சு நான் கேட்க எங்க விலகுதுன்னா இப்போ அவரோட முதல் தொடக்கம் நம்ம எடுத்துக்கணும். முதல் தொடக்கம் எடுக்கும்போது அவர் 2016 தேர்தல் வந்து ஜெயலலிதா கூட்டணி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு அவர் வந்து பயணிச்சார். தெரியல 2016 அவர் தனித்தானே போட்டிட்டார். இல்லை 2016க்கு முன்னே வந்து தேர்தலுக்கு ஜெயலலிதா ஏடிஎம்கே ஆதரவு தெரிவித்தார். 2011 ஆதரவு தெரிவித்தார். அதுக்காக பயணிச்சார், போனார் வந்தார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவர் அதை நோக்கி அந்த பயணத்தில் அங்கே தான் அவருக்கு வந்து ஒரு முதல் டர்ன் பாயிண்ட் ஏற்படுது. எப்படின்னா, தேர்தலில் வந்து கூட்டணி அமைக்காமல் இருந்தால் மட்டும்தான் வந்து நாம் தமிழரை வந்து வளர்க்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் போய் அவருக்கு இப்போ அது வேறு மாதிரி கட்டமைச்சிருச்சு. எப்படின்னா, நம்மளை மீறி யாரும் வளர்ந்துருவாங்களோ, அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் படிப்படி நிலையாக போகட்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். தன்னை மீறி யாரும் வளரக்கூடாது, அதாவது கட்சியில் யாரும் வளரக்கூடாது, நாம் தமிழர்னா சீமான் அவர்கள் முகம் மட்டும்தான் தெரிய வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சார். அதை கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, சரி போகட்டும் அப்படி விட்டாச்சு. அதன் பிறகு போக 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 கட்சியிலையும் சரி, அவர் கூட இருக்கின்ற ஆட்களையும் சரி, அவர் எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்க தீர்மானிச்சிட்டாரு. வாரிசு அரசியல் வேணான்னு சொல்லிட்டு வாரிசு அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார். இப்போ நமக்கு அந்த மாதிரி அவர் செய்ய ஆரம்பிக்கும்போது இப்போ அதுலேருந்து இப்போ வாலண்டரியாக வந்து துரத்தப்பட்டவங்க, வாலண்டரியாக அதுலேருந்து வேணாம், நமக்கு இந்த அரசியலே வேணாம், ஒதுக்கி போகும்னு நினச்சவங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு ராஜன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சியை வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கட்சி ஆரம்பித்தப்போ இருந்தவங்க நிறைய பேர் இப்போ இல்லை, ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லலாம். ஆனால் ராஜனும் அதையே சொல்கிறாருன்னா உள்ளே என்ன நடந்துச்சுன்றதை ராஜன் சொல்லவே மாட்டாரு. நான் சொல்றதே சேர்த்து நீங்களே சொல்றீங்க. இப்போ நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் புதுசாக சொல்லுங்கன்னா அது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வெளிப்படையாக அதை சொல்ல முடியாது. சில விஷயங்களை மூடி மறைச்சி தான் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் உள்ள இப்போ இருக்க தொண்டர்கள், புதிய நபர்களும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களும் சரி, எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அவங்களோட வெளிப்பாடு தான் வந்து இந்த 6 மாத காலம் வந்து எங்களுக்கு பயிற்சி இருந்துச்சு. 6 மாத காலம் வந்து நாங்கள் வந்து கூட்டங்கள் சின்ன சின்ன இதில் வச்சு நாங்கள் இப்போ பேசணும். அவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துலேருந்து தயங்குறாங்க. நம்மளால் வந்து அவங்க இப்போ அவர் வந்து வேறு விதமாக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே போயிட்டார். இப்போ அவர் வந்து சீமான் அப்படின்ற ஒரு தனி நபராக இல்லை. இப்போ ஆளுங்கட்சி மத்திய மாநில அரசோட ஒரு பிடிஎம்மாக அவர் செயல்படுறாரு. திமுகவோட பிடிஎம், திமுக ஏடிஎம்கே பிஜேபி இது பிடிஎம்மாக செயல்படுறாரு. அது வந்து மறைமுகமான ஒரு இதுவாக அவர் வச்சுருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் கட்சியில் அவர் எதேச்சு தன்மையாக எல்லாரையும் வந்து அனாவசியமாக அவரால் வந்து பேசிட்டு வெளியே நடமாட முடியுதில்ல. இது சாதாரண மக்களால் முடியாது. இது சாதாரண இல்லை, எந்த கட்சி தலைவராலையும் முடியாது. ஒரு மறைந்த கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ ப்ரெசண்ட் கட்சியாக கூட இருக்கட்டும், அது மத்திய மாநில அரசாக இருக்கட்டும், இதை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசிட்டு எப்படி அவரால் நடமாட முடியுது? நடமாட முடியுதுல்ல. அப்போ நடமாட முடியுதுன்னா சீமானை பார்த்தா மத்திய அரசாங்கத்துக்கு பயமா? சீமானை பார்த்தா மத்திய அரசாங்கத்துக்கு பயம் கிடையாது. அவரோட ஆளுன்றதுனால தான் வந்து இது வெளியே நடமாட முடியுது. ஏன்னா வந்து இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணால் என்ன வேணால் சொல்லலான்னு ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்காக எது வேணால் சொல்லலான்னு ஒன்று கிடையாதுல்ல. இப்போ நீங்களும் நானும் இப்போ கட்சி தொடங்குறேன். நாளைக்கு நாங்கள் வந்து தேர்தல் சந்திக்க போகிறோம். தேர்தல் சந்தித்து நான் வந்து ஒரு பெரிய கட்சியாக எதிர்கட்சியாக கூட நான் அமர்ந்தாலும் கூட என்னால் வந்து எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்க ஒருமையில் பேச முடியுமா? மரியாதை குறைவாக நடக்க முடியுமா? அப்போ சீமானவன் மட்டும் எப்படி நடக்க முடியுது? என்னை பார்த்தா மத்திய அரசாங்கத்துக்கு பயன் எப்படி சொல்கிறாரு? அதுதான் இப்போ இங்கே வந்து கேள்விக்குறியாகுது. எங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் நகர முடியாது. இந்த கட்சியில் இருக்கும்போது பயணிக்கும் போது எங்களுக்கே வந்து ஒரு கண்மூடித்தனமான விஷயமாக தான் இருக்கும். எங்களுக்கு சொல்லப்பட்ட வேலைகளை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி எங்களால் ஒரு கேள்வியும் கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இப்போ இருக்கவங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இதே நிலைமை தான். அப்போ வெளியே வரவங்க எல்லாம் வந்து அந்த அதிருப்தி ஆகும்போது யாராவது ஒருத்தர் இந்த பூனைக்கு மணி கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது
அதுக்குண்டான முன்னெடுப்புகள்லாம் நம்ம தோழர்கள்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. யாராவது செய்யணும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நாங்கள் பேசுகிறோம். அப்படி பேசும்போது எங்களுக்கு பொதுக்குழு இருக்குது, அதில் எல்லாம் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை முன்னெடுத்து கொண்டு போங்க. ஏன்னா இந்த பொதுக்குழுவில் அதிகமான விவாதங்கள் நான் தான் வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது இதை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாங்க. சொல்லும் போது சரி நான் முன்னெடுத்து கொண்டு போகிறேன், இதனாலேயே என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம தட்டி கேட்டு தான் ஆகணும். ஏதோ ஒருத்தர் வந்து செஞ்சு தான் ஆகணும். இது எங்களுக்கு நாம் தமிழ் கட்சியோட உறுப்பினர்களோ அதில் இருக்க பிள்ளைகளோ எதிரி கிடையாது. சீமானோட தலைமை இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாளைக்கே கூட நாம் தமிழில் ஒருவேளை சீமான் இல்லாமல் ஒரு நாம் தமிழ் உருவாக்கும் போது அதை நாங்கள் அரவணைச்சிப்போம், கூட்டணி அமைச்சிப்போம். அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ சீமான் நினச்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் வெளில போகணும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வெளியே போகணும். நாம் தமிழ் கட்சியை வந்து அதை பழைய நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியை ஒப்படைக்கணும், விட்டுடணும். அந்த சீமானும் சீமான் சார்ந்தவர்களும் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியே போகணும். இதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. இப்போ 2009 நீங்களே சொல்றீங்க, பெரிய அளவில் அடையாளம் இல்லாமல் இருந்த ஒரு கட்சியை தலைமை ஏற்று ஒரு 4 தேர்தல்களை சந்திச்சு அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கிற சீமான வெளியில போங்கன்னு சொன்னா அது தப்பான ஒன்றா தெரியாதா? கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இதே நாம் தமிழ் கட்சி முதல்ல உருவாக்கும் போது இவர் பெய்டு ஸ்பீக்கராக தான் இருந்தார். இப்போ போயிட்டு வந்து பிஜேபிக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு, ஏடிஎம்கேக்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தாருங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியை வந்து உருவாக்குறதுக்கு அவர் ஒரு ஸ்பீக்கராக இருக்கட்டும் நாங்கள் முன்னெடுத்தோம். அவரோட பேச்சுகள் நடவடிக்கைகள்லாம் கேட்கும்போது நாங்களும் ஒரு காலத்தில் மெய் செலுத்து போனோம். ஒரு காலத்தில் இதில் எதுவும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மெய் செலுத்து போனோம். ஆனால் பிறகு போக தான் தெரிஞ்சு இது எல்லாமே இந்த பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்குதே தவிர செயல்பாடுல 1% கூட அவர்கிட்ட கிடையாது. ஒரு தலைவருக்கு உண்டான அந்தஸ்து செயல்பாடுகளில் 1% கூட இல்லாம தான் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு அது வேற. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு தேர்தல் சந்தித்தா போதும், தேர்தலில் வந்து நீங்கள் கணிசமான வாக்குகள் எடுத்தால் போதும். ஆனால் ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு சீமான்கிட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஒரு தலைவர் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமானுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் தேசியத்தை பற்றி பேசுங்க, அதுக்கு உண்டான வழியில் நடங்க. ஆனால் வந்து தமிழ் தேசியத்தை பேசி எல்லாரும் முட்டாளாக்காதீங்க, அதைகளை ஏற்க முடியாது. தமிழுக்கு தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும் வந்து இவரால் வந்து மூளை செய்யப்பட்டு இப்போ ஒன்றும் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து மிரட்டக்கூடிய இடத்துல சீமான் இருக்காரா? காவல்துறையை தாண்டிய ஒரு வளர்ச்சி அவருக்கு, காவல்துறை அதிகாரி இருக்கா இல்லையா, அவரை தாண்டின ஒரு பவர் சீமானுக்கு இருக்கா? சீமானை பார்த்தா காவல்துறை பயப்படுதா? அப்போ காவல்துறை யாரை பார்த்து பயப்படுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அப்போ சீமானை வந்து காவல்துறை அதிகாரியை வந்து மிரட்டுறாரு. சாதாரண அதிகாரி கிடையாது இல்லையா, அவர் வந்து சாதாரண அதிகாரியா, கான்ஸ்டபிளா? அவரை இவர் மிரட்டுறாரு. ஒரு எம்பிஎம்எல்ஏ கூட ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு கட்சியோட தலைவர் ஒரு காவல்துறையை உயர் அதிகாரியை மிரட்டுகிறார். காவல்துறை அதிகாரி அதுக்கு பதில் அளிக்கிறார். ஆனாலும் அவர் கண்ணியமான முறையில் தான் பதில் அளிக்கிறார். சீமானுக்கு கண்ணியமான முறையில் பதில் அளிக்கிறார். அதற்கு பதிலாக சீமான் என்ன பண்ணுறாரு? ரொம்ப தரைக்குறைவா பேசுகிறார் இல்லையா? ஆனால் அதை பாதிக்கப்பட்ட நபர்கள் யார்? இவரால் மூல சிலை செய்யப்பட்டு பேசக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கு எனக்கு கட்சியை சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது இல்லை, இதுக்கு பிறகு எது நடந்தாலும் சரி சீமான் என்ன பண்ணுவார்? எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் நம்மனே எங்கள் பிள்ளைகள்லாம் நடு ரோட்டில் நிற்பாங்க, அவங்க குடும்பங்கள் நிற்கும். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டா ஜாமீனில் எடுக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணல, அது நாம் தமிழ் கட்சியில் இருக்க சீமான் பண்ணுவாரா? அதுக்காக வந்து அமைச்சிருக்காரா? அமைக்கவும் மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சுயநல அரசியல் தான் பண்ண. எப்படின்னா, இன்று நீ உன்னோட தேவை இருக்குதுன்னா உன்னை பயன்படுத்திப்பார். நாளைக்கு இன்றைக்கி தேவையில்லைன்னா அதே செகண்டில் பயன்படுத்துறது எல்லாம் மறந்துடுவார், தூக்கி அடிச்சிடுவார். நீ யாரான்னு கேட்பார். நாளைக்கே என்ன யாருன்னு கேட்டால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. நாம் தமிழில் இருக்க யார் வேணால் என்ன யாருன்னு கேட்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இருக்கிற விஷயம் இதுதான், நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாம் தமிழில் இருக்க பிள்ளைகள்லாம் என்னோட பிள்ளைகள், எனக்கு தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் தனி கட்சி தொடங்குறீங்களா, நாம் தமிழர் கட்சி உரிமை கோருறீங்களா? எனக்கு நீங்கள் நாம் தமிழ் கட்சி உரிமை கோரல, நாம் தமிழ் கட்சியில் இருக்க பிள்ளைகளை தான் உரிமை கோருறேன். நாம் தமிழ் கட்சி அவரே வச்சுக்கிட்டோம், அது ஒரு பேர், அவ்வளோதான். நாம் தமிழர் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான பேர்களை தவிர அந்த கட்சியை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட நாங்கள்லாம் வந்து ரொம்ப நொந்து நூலாகி அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. எனக்கு நாம் தமிழர்களுக்கு கட்சியை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, எனக்கு தேவையில்லை. நாம் தமிழர் உள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகள் என்னோட பிள்ளைகள், அவங்க எனக்கு திரும்ப வேணும்.
நாம் தமிழர் கட்சியில் வந்து வாரிசு அரசியலை சீமான் முன்னெடுக்கிறாருன்னு சொன்னீங்க. இந்த விமர்சனம் ரொம்ப சமீபத்தில் ஒரு முறை எழுந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு வானகரத்தில் நடந்தப்போ சீமானுடைய மனைவி அதுக்கு வந்தப்போ அந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, ஒரு 18 வயசு கூட ஆகாத ஒரு பையனை வந்து 2026 25 வயசானாதான் எலெக்ஷனில் நிற்க வைக்க முடியும். ஆனால் அவரை மையமாக வச்சு நீங்கள் வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுப்புறீங்கன்னா உண்மையிலேயே வந்து அந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணி என்ன? அவர் தன்னுடைய வாரிசா சீமான் முன்னிறுத்த நினைக்கிறது அவருடைய மனைவியவா இல்லை வளர்ப்பு மகனையா? இரண்டுமே தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை சுற்றி கட்சியில் உழைச்சவங்க, கட்சிக்காக பாடுபட்டவங்க யாரும் இருக்கக்கூடாது. இந்த கட்சி இது நமக்கு பிறகு இல்லை, நம்ம சார்ந்து நம்மளோட பாதுகாப்புக்கு உணர்வு கருதி தன்னை சுற்றி தனக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை வந்து அரசியலை பற்றியோ இல்லாட்டா வந்து பொதுவெளியில் வந்து மதங்களை பற்றியோ ஜாதிகளை பற்றியோ எதை பற்றி அவர் பேசினாலும் அது பேரளவில் மட்டும்தான் இருக்குதே தவிர செயல் வடிவத்தில் கிடையாது. செயல் வடிவத்தில் வேற சீமான் இருக்கிறார். சீமானுக்கு கேமரா முன்னாடி இருக்க சீமான் வேற, கேமரா பின்னாடி இருக்க சீமான் வேற. நாம் தமிழ் கட்சி மைக்கை பிடிக்கும் போது பேசுகிற சீமான் வேற, மைக்கு அப்புறம் உள்ள சீமான் வேற. அது வந்து மக்களுக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியல. அவங்க வந்து மைக்கு முன்னாடி இருக்க சீமானை தான் பார்க்குறாங்க. மைக்கு பின்னாடி இருக்க சீமானை நீங்கள் பார்த்ததில்ல. மைக்கு பின்னாடி இருக்க சீமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 சுயநலமான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நீங்கள் அவரை மாதிரி ஒரு சுயநலமான உலகத்தை அவரை பார்க்கவே முடியாது. தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணு, அவர் தம்பி அவருக்கு தெரியல, அந்த பெண்ணுக்கு இவருக்கும் இந்த ஏதோ முறிவு ஏற்பட்டிருக்கலாம், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் தன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு தப்பான அடையாளத்தை உருவாக்கியவர் தான் சீமான். அந்த பெண் வேணாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த பெண் அதுக்காக போராடுறாங்க. அந்த பெண் இத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆயிடுச்சு, 14 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த பேர் என்ன? அந்த பெண் வேறு யாரையும் திருமணம் பண்ணிக்கல. அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த பேர், அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தங்கச்சிகளுக்கு நடக்க போகுது. அதே தான் தம்பிகளுக்கு நடக்க போகுது. அவருக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திப்பார், தேவையில்லாதப்ப அதை தூக்கி அடிச்சிடுவார். இது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அதை பற்றி அவர் பேச மாட்டார். இல்லை, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாதிரி பூடகமாக சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சொல்கிறாரு, செயல்பட மாட்டார் அப்படின்னு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, சீமான் என்ன செய்யல? அதே மாதிரி கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற சீமான் வேறு, கேமராவுக்கு பின்னாடி பார்க்குற சீமான் வேறுனா ஏதோ ஒரு உண்மையை வந்து உங்களுக்குள்ளே போட்டு அழுந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பதில் ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது தெளிவாக நீங்கள் விளங்கிக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வெளிப்படையாக தெளிவாகலாம் சொல்ல முடியாது. சில விஷயங்களை வந்து மூடி மறைச்சி தான் பேசி ஆனால் ஊடகங்கள் வாயிலாக இதில் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே. இப்போ சீமானுக்கு எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, விளங்கிக்கங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வந்து இன்றே வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கணும்லாம் நாங்கள் சொல்ல வரல. தமிழர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். அதுக்காக வந்து யார் கூட வேணாலும் நாங்கள் வந்து இணைஞ்சு பணியாற்றுவோம். தமிழர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யார் வந்து செய்ய வந்தாலும் அவர்கள் கூட நாங்கள் இணைந்து செய்ய தயாராகிறோம் நாங்கள். இதில் எங்கே எந்த வேண்டாம் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சீமான் போன்றவர்கள் இந்த தமிழர்களை வந்து முட்டாளாக்கிறதை எங்களை விரும்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எந்த வகையில் ஒரு முட்டாளாக்குனாருன்னு சொல்றீங்க? எல்லா தமிழர் பிரச்சனைகளுக்கும் சீமான் வந்து நிற்க தானே செய்யும். எல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. சீமான் வந்து நிற்கிறது அது அரசியல் பண்ணுறதுக்காக. சீமான் வந்து நின்னதும் சீமான் வந்து அறிக்கை விடுறதும் எல்லாரும் விடுறது தானே. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் கட்சி வேற என்ன பண்ணிட முடியும்? நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கிருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு பிரச்சனையில அறிக்கை மூலமா இவர் பின்னாடி வந்து ஒரு நிமிஷம் அறிக்கை மூலமா சொல்றதையும் அதை போராட்டமா களத்துக்கு எடுத்துட்டு போறதையும் தாண்டி வேற என்ன பண்ணணும்? என்ன போராட்டம் பண்ணிட்டாரு? ஒரு போராட்டம் பண்ணலையே. நீங்க ஒரு நாள் அங்க அடையாளமாக நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அரசியல் கட்சிகள் இப்ப எல்லா அரசியல் கட்சியும் பண்றதுதான் இவரும் பண்றாரு. வேற எதுவும் மாற்றி பண்ணல. நீங்க வந்து தமிழ் தேசிய தானே பேசுறீங்க. தமிழருக்காக பிரச்சனைகளை முன்னெடுக்கிறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவர்களுக்காக அங்க அந்த களத்துல இறங்கி போராட்டத்துனா ஒரு நாள் அடையாளம் போராட்டம் செய்தா போதுமா? நீங்க வலியுறுத்தணும்ல. இல்ல, இப்போ சீமான் கூட இருந்து விலகி போய் நிறைய பேர் தனி இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க இப்போ அவங்களும் இந்த காரணத்தினாலதான் விலகி போனாங்கன்னு சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இல்ல ராஜன் மட்டும் புரட்சி தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சிருந்து ஒரு போராட்டம்ன்றது வந்து புதுசா என்ன பண்ணிர ஒருவேளை போராட்டம்ங்கிறத தாண்டி வேற என்ன பண்ணிர ஒருவேளை சீமான் இடத்துல நான் இருந்ததுதான். சீமான் இடத்துல இப்ப இதோட இந்த கட்சியோட தொடக்கமே இதுக்காக தான். சீமான இடத்துல சீமானோட இப்ப பின்னாடி இருக்க இப்ப இவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இந்த பிள்ளைகள் ஒருவேளை ஏன் பின்னாடி இருந்திருந்ததுன்னா நான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என் கூட வந்து மத்திய அரசோ மாநில அரசோ அவங்க கூட இணைஞ்சு எனக்கு இது வேணும், தமிழ்நாட்டுக்கு இது வேணும் அப்படி கேட்டு வாங்கி கூடிய எல்லா வேலையும் செய்ய முடியும். எப்படி? நம்ம அவங்கள கூட்டணி அமைச்சா பணம் வாரியாக கூட்டணி அமைக்கிறது கிடையாது. இப்போ இங்கே எல்லா அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுறாங்க? நான் உங்க கூட கூட்டணி வரேன், எனக்கு எவ்வளோ தரீங்க, எங்கள் கட்சிக்கு என்ன தரீங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த செயல்பாடு செஞ்சு கொடுங்க, நான் கூட்டணி வரேன்னு கேட்குறாங்களா? யாரும் கேட்கறது இல்லையே. எந்த கட்சியும் கேட்கறது கிடையாது. எனக்கு இது வேணும், இது செய்கிறேன்,
இது இந்த இந்த நாட்டுக்காக எனக்கு இது வேணும் இது செய்யுங்க அப்புறம் நான் கூட்டணி வரேன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அது மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த 50 ஆண்டுகளில் இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுங்களேன். சீமான் யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டார். யார் கூடயும் கூட்டணிக்கு போகாததுனால தேர்தல் காலத்தை நாங்கள் எத்தனை முறை சந்திச்சாலும் எங்களால் வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. எங்களுக்கு இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பதவிகள் வேணும் அப்படின்றதுக்காக இந்த தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சது. ஆனா நீங்க அதை தான் வந்து ஒரு ஹிடன் காரணமா வச்சுட்டு நீங்க வேற வேற காரணங்களை சொல்லிட்டு இல்லை. அப்படி கிடையாது. நீங்க வந்து நான் சொன்னது சரியா விளங்கிக்கல. சீமான் கூட்டணி போய் இந்த நாட்டுக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் கூட்டணிக்கு போகிறதுக்காக சொல்லலை. அவர் மறைமுகமாக மற்ற கட்சிகளோட கூட்டணியில் தான் இருக்கிறாரு. மறைமுகமாக மற்ற கட்சிகளோட ஆளுங்கட்சி ஆகட்டும், இப்போ எதிர்கட்சி ஆகட்டும், இவங்க கூட மறைமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் ஆகட்டும், மாநில அரசாங்கம் ஆகட்டும், மறைமுக கூட்டணியாகி இவர் வந்து தனக்கு தேவையான பொருளாதாரத்தை வாங்கிக்கிறாரு தவிர எந்த காலத்துலேயும் வந்து இந்த தமிழர் நலனுக்காக எந்த செயல்பாடும் அப்போ செய்கிறதா இல்லை. அவர் கூட்டணி இல்லைன்றது வந்து கட்சியோட கூட்டணி இல்லையே தவிர, கட்சியோட நேரடியான கூட்டணி, அதாவது மக்களுக்கு தெரிந்த வகையில் கூட்டணி இல்லையே தவிர, கட்சிக்கு பின்னால் கேமராக்கு பின்னால் அவர் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அவங்க கூட கூட்டணி தான் இருக்கிறாரு. பிஜேபி கூட கூட்டணி தான் இருக்கிறாரு அவர். அதனால தான் அவரால் வந்து சீமான் வந்து பேக்டோர் அலையன்ஸ்ல இருக்கிறார், நாங்க ஃப்ரண்ட் டோர் அலையன்ஸ்க்கு போறோம் நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்போ நாங்க கேட்க முன்னெடுக்கிறேன்னா, நீங்க வந்து மறைமுகமான பின்வாசல் வழியா நீங்க உறவு கொண்ட கேட்டால் எனக்கு என் மாமா, என் மச்சான், என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ அதை தாண்டி இவர் வந்து பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? இப்போ எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ இருந்தாங்க இல்லையா? இப்போ ரெண்டு எப்படி இருந்தாங்க? நேரடியாக சண்டை போட்டாங்க இல்லையா? எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் நேரடியாக சண்டை போட்டாங்க. ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் நேரடியாக சண்டை போட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து கூட்டணி, மறைமுக ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதை வந்து இவங்க வந்து நேரடியாக அரசியல் பண்ணவங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணல, தந்திரமான முறையில் மக்களை முட்டாளாக்கி அரசியல் பண்ணுறாரு. இப்போ அதுதான் இப்போ எங்களுக்கு பிரச்சனை. தந்திரமான முறையில் மக்களை முட்டாளாக்கி. அவர் நேரடியாக அரசியல் பண்ணலை, மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் அதை சொல்றீங்க? இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன் சார். நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது நான் கேட்டிருக்கேன், நீங்க வந்து திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவை எதிர்க்கல, அதிமுக கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு, அதிமுக கிட்ட மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நீங்களும் அதே தான் சொல்லுவீங்கன்னா அது எப்படி எடுபடும் நான் கேட்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்றதுதான் ராஜனும் உள்ள இருந்து சொல்றாருன்னா மறைமுக கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. நீங்க எந்த விஷயத்தை வச்சு அப்படி சொல்றீங்க? தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆதாரம் வந்து கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, ஆதாரம் கொடுக்க முடியாதுன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து யூகமா ஒரு விஷயத்தை சொல்லலாம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை யூகமா சொல்லலாம், இல்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கெஸ் பண்ணலாம். நீங்களும் அதை கெஸ் பண்ணி தான் சொல்லல. அது உண்மை நிக்காதுன்னு சொல்றது, உண்மையா நிக்காது இல்ல. கெஸ் பண்ணி சொல்லல. நான் வந்து நீங்க தெளிவா விளங்கிக்கணும். எல்லாத்துக்கும் வந்து வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் வீடியோ போட்டோஸ்லாம் உங்களுக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. சம்பவங்கள் இருக்கும்ல, சம்பவங்கள் எனக்கு சம்பவங்கள் அதுதான் சொல்றேன். ராஜனுக்கு சம்பவம் தெரியும்ல. எனக்கு இப்ப நான் அதெல்லாம் விடுங்க, இந்த வட்டாரத்துக்குள்ள வர தேவையில்ல, நம்ம தெளிவத்துக்குள்ள போவோம். நீங்க எந்த ஆதார அடிப்படையில் கேட்குறீங்கன்றல, சீமானால ஒரு காவல்துறை அதிகாரியை எப்படி வந்து பயமுறுத்த முடியும்? அதை நான் கேட்கலாம். பயமுறுத்த முடியும். அதை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலாம் சார். ஒரு பத்திரிகையாளர் அதை சொல்லலாம், இங்க பாருங்களேன் இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க போல, இவர் இதெல்லாம் பேசுறாரு, யாரும் இது பண்ண மாட்டாங்க நான் சொல்லலாம். ராஜனும் உள்ள இருந்துட்டு வந்து அதே தான் சொல்லுவார் அப்படின்னா அந்த உண்மை மக்கள் கிட்ட நிக்காதுன்னு சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது வந்து எப்படி கேக்குதுன்னா, இவருக்கு இந்த மாதிரி பேசிட்டு இவரால் எப்படி வந்து வெளியே நடமாட முடியுது? நீங்க சொல்றதெல்லாம் நானும் கேட்டதான் சார். நான் என்ன கேட்கிறேன், எனக்கு கான்கிரீட்டா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்றதே நீங்களும் சொல்லாதீங்கன்னு சொல்றேன். இப்படி நீங்கள் தெளிவாக கேட்கும்போது இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து எப்படி பொது வழியில் நீங்கள் சொல்ல முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அப்படி கூட்டணி இல்லாட்டினா இந்நேரம் சீமான் என்ன இருப்பார்? கூட்டணி இல்லை, மறைமுக கூட்டணி இல்லைன்னா அவரால் இந்நேரம் கைதியாக இருப்பார்ல. சும்மா கோர்ட் வந்து அவர் மேலே வழக்கு போடுன்னு சொல்லிட்டாங்க. அது வழக்கு போட்டனால அவர் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்கு. அவதூறு வழக்குகள் எத்தனை தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கைதாயிருக்காங்க? யாரும் கைதாக மாட்டாங்க. ஆனா அப்புறம் சீமானை மட்டும் கைது பண்ணல. பொதுமக்களா இல்லை கேளுங்க. அப்ப பொதுமக்களா என்ன நினைப்பாங்க? பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க நீங்க சொல்லுங்க. பொதுமக்களாகட்டும், சீமானுடைய தம்பிகள் ஆகட்டும், ஓகேங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப வந்து நம்ம அண்ணன் நினைச்சா காவல்துறை நினைப்பாங்கல்ல. ராஜன் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுங்க. நான் அவரோட தம்பிகள ஒரு ஆளாவே இருந்து சொல்றேனே.
காவல்துறையை நம்மளால் மிரட்ட முடியும்னு ஒரு எண்ணம் இப்போ பிள்ளைகளுக்கு ஏற்படாதா? அவங்க தப்பான வழியில் போய் தானே இப்போ தேவையில்லாமல் அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்காங்க. அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது உடனே எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. இது எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான். ஒரு அலிகேஷன் வந்துட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பிலேருந்து நாங்கள் தற்காலிகமாக விளக்குறோன்னுவாங்க. இவர் அதையும் தாண்டி என்ன சொல்லிட்டார், இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார். அது மற்ற கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, தற்காலிகமாக இவங்களை வந்து இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விளக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இவரை நம்பி இந்த பிள்ளைகள்லாம் போய் இந்த மாதிரி அவசரப்படுறாங்களே, இவங்க குடும்பங்கள்லாம் என்ன ஆகும்? அவங்கெல்லாம் வந்து எல்லாம் சீமான் மாதிரி வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத சாதாரண எளிய பிள்ளைகள் ஒரு வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்ததா சொல்லலையே, அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பேரளவில், அதெல்லாம் சும்மா இப்போ வாடகை வீடு. இப்போ நான் கூட தான் வாடகை வீட்டில் இருக்கேன். நாங்கள் வந்து லட்சக்கணக்கான வாடகை கொடுத்த வீட்டில் இருக்கேன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோட பிஸ்னஸில் செய்யக்கூடிய வருமானத்தை வச்சு தான் வாடகை வீட்டில் இருக்கல தவிர லட்சக்கணக்கான பணத்தை போட்டு வாடகை வீட்டில் இல்லையே. அந்த காசுக்கு சொந்த வீடே வாங்கிட்டு போயிடலாமே. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் அவுட்டரில் போனால் சொந்த வீடு வாங்கிட்டு போயிடலாம்ல. குடுவாஞ்சேரி தாண்டி போனாலே வாங்கலாமே. 25 லட்சம் 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாம்ல. அதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்காக பண்ணுறது. அதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய வித்தைகள். அதெல்லாம் வேற. அதெல்லாம் நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் திரள் நிதியை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. திரள் நிதியில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் வந்து நீங்கள் பேசுனதில் இருந்தது. திரள் நிதியில் இப்போ தான் முறைகேடு நடந்தா இல்லை முன்னாடி காலகட்டத்தில் நடந்தது? நீங்கள் தொடக்க காலத்தில் இருந்து கண்டுகொள்ளாமல் இருந்தீங்க. தொடக்க காலத்தில் இருந்துன்னா ஒரு 3-4 ஆண்டு காலம் வந்து அது அமைதியாக போச்சு. திரள் நிதியை வந்து முறையான முறையில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு 13க்கு அப்புறம் 2013க்கு அப்புறம் அந்த திரள் நிதியை இவங்க வந்து பொதுப்படையாக இருந்ததை வந்து மறைமுகமான ஒரு விஷயமா மாற்றி விட்டுட்டாங்க. திரள் நிதின்றது வந்து எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றது கூட இங்கே தெரியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தனக்கு வேண்டப்பட்டவர்களை வந்து அதுக்கு நியமன உறுப்பினர்களை ஆக்கிட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் அதை கொண்டு போயிட்டாங்க. இது கட்சியில் என்ன நடக்குதுன்றது வந்து மேலிடத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்களை தவிர மற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து கண்மூடித்தனமாக அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கண்மூடித்தனமாக பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸு அவங்களுக்கு வந்து இந்த நாம் தமிழ் கட்சியில் இந்த ஊரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அவுட்டரில் இருக்க அந்த ஊரில் இருக்க பிள்ளைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போல்லாம் வந்து கன்னியாகுமரியில் இருக்கவனுக்கு சென்னையில் இருக்கவனுக்கு லிங்க் இருக்கும். நாம் தமிழ் கட்சியை உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஏக்கமாக இருக்குன்றப்ப அது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, பக்கத்து தெருவில் இருக்கிற பையனை இங்கே தெருவில் இருக்கிற பையனுக்கு தெரியாது. இவனும் நாம் தமிழ் தான் இருப்பேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் அசம்பிள் ஆகும்போது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த நேரங்கள் கூட ஒருத்தர் வந்து அதை இணைய மாட்டாங்க. எப்பயுமே பிள்ளைங்களை வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா உடனே அது வேலையை முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குதிரைக்கு கடிவாளம் கட்டுவதுக்கு போல் இந்த பிள்ளைகளுக்கு கடிவாளம் கட்டப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைகள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்மூடித்தனமாக இவர் கை நீட்ட பக்கம் வந்து பாயக்கூடிய ஒரு வேட்டை நாயகளாக மாற்றி வச்சுருக்காரு பிள்ளைகளை. அது வந்து வன்மையை கண்டிக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியும் பண்ணலை. இப்போ அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இவங்க இந்த கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நடுவில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த மாவட்டத்தில் யார் இருக்கிறாங்க, இந்த மாவட்ட செயலாளர் யார், இந்த மாவட்டத்தில் வந்து அடுத்த நிர்வாகி யாருன்றது ஒவ்வொரு இங்கே இருக்கவனுக்கு அங்கே இருக்கவனுக்கு தெரியும், அங்கே இருக்கவனுக்கு இங்கே இருக்க தெரியும். நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இப்போ இது கடிவாளம் போட்டு இருந்த பிள்ளைகள் அதில் வந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்து அந்த கடிவாளத்தை நீக்கிட்டு எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, ஒன்றாகிறாங்க. அப்படி ஒன்றாகும்போது தான் வந்து 6 மாத காலம் வந்து நாங்கள் எங்களோட போராட்டம் தான் இன்றைக்கி எங்கள் செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். இது எந்த அளவுக்கு கொண்டு போவோம் முடியுன்றது எங்கள் கையில் மேலே இருக்கிறதால முடிவு பண்ணோம். கடவுள் தான் முடிவு பண்ணோம் எல்லாத்தையும். நான் வந்து அனைத்து கடவுளையும் ஏற்றுக்கொள்கிறேன். அனைத்து ஜாதியும் ஏற்றுக்கிறேன், அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கிறேன், அனைத்து கடவுளையும் ஏற்றுக்கிறேன். நான் அனைத்து அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க கும்பிட்டுங்க. எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தமிழோட முன்னேற்றம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு முன்னேறணும், தமிழகம் முன்னேறணும். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் சீமான் தான் வந்து காப்பாற்றுவார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அது சக்திமான் வந்து காப்பாற்றுவார்ன்ற மாதிரி பிள்ளைகள்லாம் வந்து மாடியிலேருந்து குதிச்சாங்க இல்லையா, சக்திமான் தான் காப்பாற்றுவார்னு. அந்த மாதிரி சீமான் காப்பாற்றுவார். சீமான் வந்து பெரிய ஒரு இது வழி. அந்த மாதிரி ஒரு மூளை செலவு செய்யப்பட்ட இந்த பிள்ளைகளை யார் சரி பண்ணுறது, யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறது? அப்போ இந்த பூனைக்கு இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னா எனக்கு இந்த பதவியும் வேணாம், எனக்கு அதிகாரமும் வேணாம். இதை வழி நடத்திட்டு நான் வெளியே கூட போயிடுவேன். எனக்கு தேவையில்லை. இந்த புரட்சி தமிழ் இயக்கம்ன்றது கட்சியாக மாறுறது இது ராஜனுக்காக கிடையாது. ராஜனை வந்து இன்னொரு சீமானை மாறுறதுக்காக கிடையாது. எனக்கு தேவையில்லை. நாளைக்கு இந்த இடத்துல வேறு யாராவது வந்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். நான் பின்னாடி தான் ஆதரவு தெரிவிப்பேன்.
இத்தனை நாளாக மீடியா முன்னாடி நான் ஒரு நாள் கூட நான் பேசுறதே கிடையாது, மீடியா முன்னாடி நான் வந்ததே கிடையாது, பேசுறதே கிடையாது. ஆனால் பின்னாடி பல சாலைகளில் நான் பேசியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட கூட நான் விவாதம் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்ட நான் உண்மையை தான் கொண்டு போகிறேன், பொய்யை சொல்லலை. பொய்யை சொன்னால் அவனே என்னை அடிக்க வருவான். உண்மையை தான் சொல்கிறேன். உண்மைக்கு எப்பயுமே மரியாதை இருக்குது. கொஞ்சம் லேட்டாக வரும், இப்பயே நான் உண்மையை தான் பேசுகிறேன். இந்த உண்மைக்கு மரியாதை கிடைக்கும், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். சீமான்ற ஒரு பெரிய மாயை விலகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். என்ன என் பின்னாடி வர நினைக்கிற நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து இதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிள்ளைகள் வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ 27ஆம் தேதி அக்டோபர் 27ஆம் தேதி மருதுபாண்டிய தினத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம். அப்போ தெரிஞ்சுப்பார் நாம் தமிழ் கட்சியில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒருத்தர் கனெக்ட் பண்ண போகிறோம், ஒருத்தர் இணைக்க போகிறோம். இந்த கன்னியாகுமரி இருக்கவனே சென்னையில் இருக்கவனே ஒன்றா இணைக்க போகிறோம். அப்போ இணைக்கும் போது இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக எழுச்சி அடையும் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் சார். எனக்கு பொறுத்து பார்ப்போம். நினைவு கருத்து வரைக்கும் மிக்க நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.